குழம்பு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும். அதுதான் மீன் குழம்பு. இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 25 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விழுத அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசி கழுவுன தண்ணி, பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் புளி தண்ணி, மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 10 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை, மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதங்கி வந்த பிறகு கரைச்சி வச்சுருந்த மிளகாய்த்தூள் புளி கரைசல் சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ஒட்டு மாங்காய், சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சிலேப்பி மீன் தான் எடுத்திருக்கேன். நாட்டு மீன் எந்த மீனாக இருந்தாலும் இந்த முறையில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் சேர்த்து மீன் நல்லா கொதி வந்த பிறகு நல்லா சுட சுட சாயத்தோடு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.